இன்னும் சென்னையில இந்த மாதிரி பெரிய பள்ளங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத கலாய்வு நடத்துவதற்கான ஒரு செய்தியாளர்கள் அங்கங்க இருக்காங்க. இது தொடர்பா பேசுவதற்காக இப்போ செய்தியாளர் சந்தானம் ஒரு ஸ்பாட்ல இருந்து நம்மோட இணைக்கிறார். சந்தானம், இனி நீங்கள் தொடரலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆண்டுதோறும் பார்த்தோன்னா இந்த நவம்பர் டிசம்பர் காலங்களில் மழையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டா மற்ற இருக்கக்கூடிய 10 மாதங்கள் மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கிறதுனால பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக சாலைகளில் தோண்டப்படக்கூடிய பள்ளங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அந்த பணிகள் முடிவடைதானா கேள்விக்கு பதில் நிச்சயமாக தான் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மாநகராட்சியும் பொதுப்பணித்துறை சார்பாக எடுக்கப்படக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் கிட்டத்தட்ட 70% குறைவாக தான் முடிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்படக்கூடிய பணிகள் முடிவடையாமல் இருக்கு. அப்படிதான் இந்த ஆண்டும் பார்த்தோன்னா சென்னை மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை சார்பாக இந்த ஆண்டு பார்த்தோன்னா 1500 கிலோமீட்டருக்கான மழைநீர் வடிகால் பணிகளை தொடங்கியிருந்தாங்க. இன்று செப்டம்பர் 30 தான் அவங்க நியமனம் செய்யப்பட்ட இறுதி தேதி. இந்த தேதிக்குள்ள எல்லா பணியும் முடிக்கணும் அப்படின்னு தற்போது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை மாநகராட்சியில் 2 ஆலோசனை கூட்டங்கள் கடந்த மாதமே நடைபெற்றது. பணிகளை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் எல்லாரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பணியாற்றி ஊழியர்களுக்கு தெரிவித்தது கூட தற்போது நேரடியாக பார்க்குறோம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையில் தான் நம்ம இருக்கிறோம். தற்போது தான் இங்கே மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான பணிகளே தொடங்கியிருக்கு. இங்கே மிகப்பெரிய பள்ளம் என்பது தோண்டப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த காஸ் தியேட்டர் அருகே வெறும் பேரிகார்டு வைக்கப்பட்டிருந்தோ அதே போல தான் கடந்த ஆண்டு மழைநீர் வடிகால் பணியும் போது ஒருவர் உயிரிழந்த பின்பு தான் சென்னை மாநகராட்சி பேரிகார்டு வச்சாங்க. அது மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றி இந்த கிரீன் கலரில் அந்த இடத்தை மூடுவதற்கான பணிகள் என்பது எடுக்கப்பட்டது. தற்போது அதே போன்ற நடவடிக்கைகளை இந்த ஆண்டு மழைநீர் வடிகால் பணிகளை தொடங்கும் போது எடுக்காததன் காரணமாக இந்த ஆண்டு ஒரு உயிரிழப்பு தொடங்கியிருக்கு. நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். ஒரு பிரதான சாலை கிண்டியில் கத்திப்பாராலிருந்து கிண்டி, அதே போன்று அண்ணா சாலைக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களே பயணிக்கக்கூடிய ஒரு சாலையில் இவ்வளவு பெரிய பள்ளம் என்பது தோண்டப்பட்டிருக்குது. மிகப்பெரிய கம்பிகள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்திலே கல்லூரி இருக்கு. அந்த ஒரு புறம் திரும்பக்கூடிய இடத்துல தான் கிண்டியோடைய பேருந்து நிலையம் இருக்கு. இப்படி முக்கியமான இடங்களில் கூட சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணிகளை தீவிரப்படுத்தியோ அதை முடிப்பதற்கான பணி என்பது நடைபெறவில்லை. தற்போது இந்த மாதம் இறுதிக்குள்ள முடிக்கணும்னு திட்டமிட்டதால் கூட தற்போதுதான் இந்த பணி என்பதே தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னும் ஒரு 20 நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய சூழலில் தற்போது வரை இந்த பணிகள் முடிவடையாததால பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளவாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ள பணி முடிக்கலன்னா இந்த பணியை ஜனவரி மாதம் வரை வடகிழக்கு பருவமழை முடியும் வரை முடிக்க முடியாது. மழைக்காலங்களில் இந்த பள்ளம் அப்படியே இருக்கும். சாலை முழுவதும் மழைநீர் தேங்கும் போது பள்ளம் எங்கே இருக்கு, சாலை எங்கே இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலை ஒவ்வொரு ஆண்டும் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கிறோம், திட்டமிட்டு முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட மழைநீர் வடிகால் பணிகளை திட்டமிட்டபடி முடிக்க முடியாத ஒரு சூழலில் சென்னை மாநகராட்சியில் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் 2 மாதங்கள் மழையால் பாதிக்கப்பட்டால் 10 மாதங்கள் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளால் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறை சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு பணி தற்போது தான் தொடங்கி இருக்கிறது. இதுதான் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய செய்தியாளர் சுகன்யா சென்னை ராயப்பேட்டை பகுதியிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. சுகன்யா, இப்போ நீங்கள் ராயப்பேட்டை பகுதியில் இருந்திருக்கீங்க. அங்கே மாநகராட்சியுடைய மழைநீர் வடிகால் பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க? சந்தானம், ராயப்பேட்டை வெங்கடாச்சலம் தெருவில் இருக்கும், விஎம் தெரு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை சுருக்கமா சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த சாலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு குறுகலான சாலை. இந்த சாலை முழுக்க இந்த மாதிரி காட்சி அளிக்குது. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆயிடுச்சு இந்த மழைநீர் வடிகாலுக்கான இந்த பணிகளை தோண்டி போட்டு 2 வாரம் ஆகுது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இங்க பூக்கடை வச்சிருக்காங்க, பழக்கடை வச்சிருக்காங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிகமா இருக்கிறாங்க. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கு சொந்தமான படிப்பகம் இங்க இருக்கு. அந்த படிப்பகத்தை ஒட்டி நாகத்தம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு இந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு மோசமாக இந்த இடம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக புதிய தலைமுறை ஊழியர் ஒருவர் இதே மாதிரி ஒரு அக்டோபர் மாதத்துல அவர் உயிரிழந்தார். அக்டோபர் 20ஆம் தேதி 2022 உயிரிழந்தார். சரியா 23 மாதங்கள் நிறைவடைந்திருக்கு. இதே மாதிரி ஒரு நம்ம அசோக் நகர்ல
கம்பிகள், இதே மாதிரி மழைநீர் வடிகாலுக்கான கம்பிகள் குத்தி தான் வந்து அவர் உயிரிழந்தார். இன்றைக்கும் முற்றிலும் பாதுகாப்பான ஒரு நிலையில வந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுதா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அங்கங்க பெயருக்கு ஒரு பேரிகார்டு வச்சிருக்காங்க. அதுவும் இப்ப நம்ம வந்து லைவ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேரளவுல ஒரு 2-3 பேரிகார்டுகள் அங்கங்க இருந்தது. மத்த இடங்கள் எல்லாம் எம்டியா தான் இருந்தது. இப்பதான் இந்த பேரிகார்டுகளை ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இந்த சூழ்நிலையிலையும் கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் காலையிலயும் சரி, ஈவினிங்ல வந்து ஒரு 5 மணிக்கு மேலேயும் சரி ஏராளமானோர் கோவிலுக்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் இந்த பகுதியில வந்து வாகனங்கள் போயிட்டு இருக்கு, பொதுமக்கள் போயிட்டு இருக்காங்க. ஏராளமான குடியிருப்புகள் இங்க இருக்கு. ஏராளமான குடியிருப்புகள் நீங்க காட்சியில வந்து பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் கேசவன் அந்த காட்சிகளை வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏராளமான குடியிருப்புகள் இங்க இருக்கு. ஏராளமான மக்கள் இங்கே வசிக்கிறார்கள். பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாரும் வந்து இங்க இருக்காங்க. இந்த சாலையை தான் அவங்க பயன்படுத்தி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று இரவு கூட இந்த பகுதியில வந்து இந்த குழிக்குள்ள வந்து விழுக போற அளவுக்கான ஒரு சம்பவம் நடந்ததா இந்த பகுதியில இருக்கிற அந்த மூதாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க. இவங்க இந்த பகுதியில பூக்கடை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி எவ்வளவு நாளா இங்க இந்த மாதிரி குழி தோண்டி வச்சிருக்காங்க, பணிகள் நடக்குதா, அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன, எப்படி கஷ்டப்படுறீங்க இந்த இடத்துல? இது ஒரு வாரமா திறந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து பாதிப்பா இருக்குது. வண்டியில போறதுக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதான். நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்ததா சொன்னீங்களே, என்ன சம்பவங்களே இல்ல, வண்டிங்க வந்தது. அது இந்த இதுல இதுவாயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஒன்னும் ஒரு ஆபத்து எதுவும் நடக்கல, ஒன்னும் கிடையாது. அது வந்து வண்டி இடுக்கமா வருது இல்ல, ஜனங்கள்லாம் எப்படி வரத்துக்கு போறதுக்கு, பிழைக்கிறவங்களுக்கும் கஷ்டம், வண்டி போறதுக்கும் கஷ்டம், எல்லாத்துக்கும் இதுதானே. அதுதான் அம்மா, வேற ஒன்னும் இல்ல. பிழைக்கிறவங்களுக்கும் கோயிலுக்கு ஜனம் வந்தா தானே பிழைக்க முடியும். அதுதான், வேற ஒன்னும் இல்ல அம்மா. சந்தானம், நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கான அந்த பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அவரை நம்ம தொடர்பு கொண்டு பேசினப்போ இந்த இடத்துல இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக பணிகள் விரைந்து முடிக்கப்படும், பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக பணிகளை முடித்து விடுவோம், பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் விரைந்து பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பான மொத்தமா கூடுதல் தகவல்களை கொடுப்பதற்காக சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். மழைநீர் வடிகால் பணிகளை ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் எப்போ வந்து முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்களை ராஜ்குமார் கொடுப்பார். நன்றி சுகன்யா. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து விதமான பணிகளையும் மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு 2 மாதத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் மேயர் பிரியா உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக கடந்த 1 மாதத்தில் பருவமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து விதமான பணிகளை முடிக்க வேண்டும் என்று சென்னையை பொறுத்தவரை 15 மாநகராட்சி மண்டலங்கள் இருக்கிறது. அந்த இடத்தில் எஞ்சிய மீதம் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்க வேண்டும் என்று தீவிரம் காட்டியிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அம்பத்தூர், வலசரவாக்கம், ஆலந்தூர், நந்தம்பாக்கம், அம்பத்தூர் சிட்கோ உள்ளிட்ட இடங்களிலும், அதேபோன்று வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக திருவிக நகர் பகுதி மண்டலம், ரெட்டையேரி உள்ளிட்ட இடங்களெல்லாம் மழைநீர் வடிகால் பணிகளை வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக இதில் வந்து ஒரு 3 இடங்கள், தென் சென்னையை பொறுத்தவரை கோவளம் பகுதியில் மழைநீர் வடிகால்களை இணைக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். அதேபோன்று அடையாறு ஆற்றில் மழைநீர் வடிகால் கொண்டு செல்லக்கூடிய பணிக்காக 220 கிலோமீட்டருக்கான பணிகளை வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறார்கள். கொசஸ்தலையாறு, குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மணலி, மாதாவரம் இது போன்ற இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் வேகப்படுத்தி கொசஸ்தலை ஆற்றில் மழைநீர் வடிகால் பணிகளை இணைப்பதற்காக 429 கிலோமீட்டருக்கு அதற்கான பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று அதற்கான நடவடிக்கை மாநகராட்சி மிக தீவிரமாக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒரு இடம், அதாவது இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இடத்தில் இது பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை இடத்தில் இளைஞர் விழுந்து மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. களத்தில் பெரும்பாலான இடத்தில் பார்க்கும்பொழுது மாநகராட்சி சார்பாக மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையிலும் தடுப்புகள் அமைக்க வேண்டியது இன்னும் கூடுதலாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் பேரிகார்ட்ஸ், தடுப்பு வேலிகள் அமைத்திருக்கிறார்கள்.
ஆனாலும் இன்னும் கூடுதலாக அமைக்க வேண்டியதும், அதே போன்று அந்த இடத்தில் சில இடங்களில் பணிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் இடையூறு இல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கையும் மாநகராட்சி ஊழியர்கள் பணியில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இடங்களில் எல்லாம் கூடுதலான கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதே போன்று அக்டோபர் 2வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய நிலையில் எஞ்சிருக்கக்கூடிய சில இடங்களில் இன்னும் பணிகளை வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மாநகராட்சியினுடைய ஆணையாளர் மற்றும் அதிகாரிகளும் தெரிவிக்கிறாங்க. இன்று கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அதில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தக்கூடிய நடவடிக்கையும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலே பெரும்பாலான பாதிப்புகளை குறைக்க முடியும் என அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு 2 வார காலகட்டம் சென்னையில் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதாவது இன்னும் முடிக்கப்படாத பணிகளை முடிக்க வேண்டிய நடவடிக்கை இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது அறிவுறுத்தல் செய்திருப்பதாகவும், பாதுகாப்பான நடவடிக்கையுடன் மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் மழைநீர் வடிகால்கள் பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை அறிவுறுத்தியிருப்பதாகவும் மாநகராட்சி மண்டல அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேயர் பிரியா அவர்களுடைய ஒரு அறிவிப்பாக தெரிவிப்பதாக தெரிவித்திருக்காங்க. இனி விக்னேஷ், நீங்கள் தொடரலாம். புதிய தலைமுறையுடைய கள ஆய்வுல பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். பல இடங்கள்ல இன்னும் இது மாதிரி மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையடையாதனால மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். நம்ம இப்ப இங்க நிக்கிற இந்த தருணத்துல கூட இந்த இடத்துல ஒரு சின்ன விபத்து நடக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரோடு ரொம்ப பள்ளமா இருக்கு இல்லையா, அதனால திடீர்னு பிரேக் போடும்போது பின்னாடி இருந்த ஆட்டோ இப்ப மோதிருச்சு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த சம்பவத்துக்கு மாநகராட்சி மேயர் பிரியா வருத்தம் தெரிவிச்சாங்க. இதுல வருத்தத்தோடு மட்டும் நில்லாமல் போர்க்கால அடிப்படையில் இதில் விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரலாவே இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல கூட நேற்று உயிரிழந்த அந்த ஐயப்பனுடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்படுவதற்கான அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க கூட பார்க்கலாம், இறுதி ஊர்வலம் தொடங்குவதற்கான அந்த வண்டியும் தயார் நிலையில இருக்கு. ஐயப்பனுடைய அந்த உயிர் பிரிந்ததுதான் இந்த சென்னை மாநகராட்சியில கடைசி உயிரா இருக்கணும். இனி இது போன்ற ஒரு உயிர் சேதம் இங்க நடக்கவே கூடாது அப்படிங்கறதா எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு. இது இப்ப மாநகராட்சியினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் பல்வேறு விதமா எடுத்தாலும் கூட இன்னும் அதை துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய குரலா இருக்கு.